மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் 10 மே 2026 சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 9 புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஆளுநர் அவர்கள் செய்து வைத்தார்கள். இவர்கள் அனைவரும் முழுமையாக இணைந்து அமைச்சரவையின் ஒரு குழு புகைப்படத்தை எடுத்துக் கொண்டார்கள். உடன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முக்கிய அறிவிப்புகளை நிறைவேற்றிடும் வகையில் அரசாணை கோப்புகளில் கையொப்பமிட்டார். முதலாவதாக 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். இரண்டாவது, பெண்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தவும் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தவும் போதுமான பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மூன்றாவதாக, தமிழ்நாட்டின் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களும் 9 மாநகராட்சிகளில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்கள் என மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை ஆன்டி நார்கோட்டிக் போர்ஸ் அமைக்கப்படும். பின்னர் பதவியேற்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மக்களிடையே உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வரும்போது உற்சாக வரவேற்பு மக்களிடையே அளிக்கப்பட்டது. அங்கு தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு கருப்பையா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து 11/5/2026 தற்காலிக சட்டப்பேரவை தலைவருடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு 1000 விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் வேட்புமனுவினை சட்டமன்ற முதன்மை செயலாளரிடம் தாக்கல் செய்தார். அடுத்ததாக மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் அவர்கள் வேட்புமனுவினை தமிழ்நாடு சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் அவர்களிடம் தாக்கல் செய்தார். அந்த நிகழ்வில் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலையில் 12 மே 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் சட்டப்பேரவையின் முன்னவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இருவருமே இணைந்து சட்டப்பேரவை இருக்கையில் அமர வைத்தனர். சட்டமன்ற பேரவை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் துணைத் தலைவர் ரவிசங்கர் ஆகியோரை வாழ்த்தி முதலமைச்சர் வாழ்த்துரை ஆற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அறையில் சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ரவிசங்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வு இரண்டும் முடிவுற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையின் தலைமை கொறடாவாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சபரிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 13 மே 2026 அன்று தனது அமைச்சரவை மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசினர் தீர்மானத்தில் வெற்றி பெற்றனர். பின்னர் நன்றி தெரிவித்து உரையாற்றினார்கள். இந்த நிகழ்வு முழுமையாக வெற்றியுடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து 21 மே 2026 அன்று மக்கள் மாளிகையில் ஆளுநர் அவர்கள் முன்னிலையில்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் 23 அமைச்சர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் மற்றும் இரகசிய காப்பு பிரமாணமும் ஆளுநர் அவர்களால் செய்யப்பட்டு அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் அமைச்சராக பதவியேற்றனர். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம ஜோவி சர்க்கார் சேனல் பேஜை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை தொடர்ந்து அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு முழுமையாக இந்த சேனலில் வரும். அடுத்து வரும் வீடியோவில் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இலாக்காக்கள் மற்றும் தமிழக அரசின் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் குறித்து பின்னர் விரிவாக எடுத்துரைக்கப்படும். நன்றி, வணக்கம்.